இந்த கட்சியை நம்பாம ஓடுறான்டா, அவன் ஓடுகாடி. அவனை பற்றி நாங்க பேசி நம்ம நேரத்தை போக்க வேண்டியதில்லை. இன்னைக்கு ஆட்சி வந்திருக்கு. ஏப்பா இங்க இருக்கார் சோழையராஜா, எல்லாம் தெரிஞ்சவர். இங்க ஐடி விங் இருக்கு. ஏன் நம்ம உதயகுமார் எடுத்துக்கங்க. இங்க பாருங்க ஐடி விங் பயங்கரமா மதுரை மாவட்டத்தில் ராஜன் செல்லப்பா. யாராச்சும் ஒரு செம்கி காட்டினீங்களாப்பா? இந்த விஜய் கட்சிக்காரங்க, தாவேகா கட்சி, இந்த நடிகர் கட்சி இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க. யாராச்சும் ஒரு கிங்ஸ் கொடுத்தீங்களா? நாங்க மக்கள் 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 போய் மக்களுக்கு போய் மக்கள் மக்கள் பேசுறோம். நான் பாத்தீங்கன்னா என்னுடைய திருப்பரியாயத்திலிருந்து நான் உள்ளத சொல்லிடுவேன், பட்டவர்த்தனமா சொல்லிடுறது. அப்படி இருக்கிற நானே நிதர்சனமாக அது மாமன்ற உறுப்பினராக, எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது சரி, சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக இருக்கும்போது சரி, எதிர்கட்சி உறுப்பினராக இருக்கும்போது மதுரை மக்களுடைய நலனை பற்றி தான் நாங்க பேசியிருக்கோம், மக்களோடு தான் பயணித்திருக்கிறோம். ஆனா எதுவுமே செய்யாம விஜய் கட்சிக்காரன் இன்னைக்கு ஓட்டு போட்டு, இன்னைக்கு விஜய் கட்சிக்கு ஓட்ட போட்டு மேல கோட்டைக்கு போனோம்னு இன்னைக்கு என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்னா வந்ததெல்லாம் பேசிடக்கூடாது. வந்ததெல்லாம் பேசுறவன் தலைவன் கிடையாது, வாயில வர்றதெல்லாம் பேசுறது. இன்னைக்கு விஜய், மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். ஒரு தலைமுறையை இன்னைக்கு பால்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஒரு முதலமைச்சர். இளைய தலைமுறையை பால்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்றால் மிகையாக. ஒரு சட்டமன்ற வரலாறு, ஒரு முதலமைச்சருக்குரிய தகுதி இருக்கு. ஒரு நடிகராக இருக்கும்போது பேசுவது பேச்சு வேறு, பொது மேடையில் பேசுவது வேறு. ஆனால் சட்டமன்றத்தில் உரையாற்றுவது என்பது மிகவும் நாகரீகமாக. மூதறிஞர் ராஜாஜி இருந்த அந்த சேர், பெருந்தலைவர் காமராஜர் அமைந்த சேர், பக்தோச்சலம், பேரறிஞர் பிறந்த அண்ணா, டாக்டர் கலைஞர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, நம் புரட்சி தமிழர் எடப்பாடியார், ஸ்டாலின். இந்த வரலாறு எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மாதிரி ஒரு பேச்சு யாராச்சும் பேசியிருக்காங்களா சட்டமன்றத்தில்? அந்த செய்ய காமிக்கிறது என்ன கிடையாது. சட்டமன்றமா சந்தக்கடா ஆக்கிட்டாங்க. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும், தோழா தலைவன்